கவர் பண்ண முடியாது. பாருங்களேன், அந்த படத்தில் நடந்து போகிற மாதிரியே சும்மா அதுதான் சிங்கம் பாம் பாம் சிங்கம் படம் விஜய். ஸோ அந்த டிஸ்கவரில் வர மாதிரி இனிமே நடக்க போறதுலாம் அவங்களை வந்து காமிக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முடிச்சா பாரு. நைட் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு, அப்படியே குடிச்சா வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கலாம். வணக்கம் மகளே, இது உங்களோட விஜய் லோக்கல் பாக்ஸ். என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சாரி ஃபர்ஸ்ட் தடவையா பெரிய வீடியோக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாவது என்னன்னா, நாங்கள் வந்து கொழும்புக்கு போகிறோம். ஸோ கொழும்புனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். நாங்கள் வந்து இருக்கிறது வாழைச்சேனை. இன்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணி கொழும்பு போகிறோம். அங்கே வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து கிளம்ப போகிறோம். ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு பெரிய பிளாக்ஸாக போட்டுடலாமேன்னு சொல்லிட்டேன். பேர் தான் விஜய் லோக்கல் பாக்ஸ், ஆனால் ப்ரொமோஷன் தான் போட்டுட்டு இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க. இனிமேல் விளாக்ஸ் போடும். ஸோ அதுக்காக ப்ரொமோஷன் நிப்பாட்டுவோம்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்காது. ஸோ ப்ரொமோஷன்னாலும் பண்ணி கொடுப்போம். என்னெல்லாம் நடக்க போகிறத சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொழும்பு பக்கம் ஒருக்கா சுத்தி கொண்டு சரி விடு வண்டிய. கொழும்பு நகர சுத்தி வந்து பாருங்க, அங்கே அழகழகா லவ் ஸ்டோரி பாருங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் வேறு ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு. வர்றேன்னு சொன்னாங்க, பட் இனிமேல் அவங்க வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நினைக்கிறேன். வந்து வரணும் காட்டுறேன். ஏன் சாமி ஒரு வழியாக பேன் வந்துடுச்சுப்பா. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேசி சும்மா பேனில் பாட்டெல்லாம் போட்டு சும்மா மஜாவாக கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு 3 மணி இருக்கும் நைட்டு. ஸோ கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி கொஞ்சமாக டீ அப்புறமா பன் வேடி சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹோட்டலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். அது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரூமுக்கெல்லாம் வந்து எங்களோட ரூமுக்கு இதான் எங்களோட ரூம். நாங்கள் எங்களோட ரூம் செலக்ட் பண்ணி இந்த ரூமில் நாங்கள் தங்கினோம் அன்றைக்கி நைட் வந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலில் வந்து கிராண்டாக நடத்திருந்தாங்க கல்யாணத்தை. ஸோ அது வந்து பொண்ணை மாப்பிள்ளையே வந்து ஸ்க்ரீன், அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்துச்சுப்பா. அந்த ஸ்க்ரீனில் தான் வந்து எல்லாருமே அந்த தூரத்தில் இருந்தவங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ கிட்ட இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நேர்லேயே பார்த்துக்கலாம். நம்மளோட டீமெண்ட்டை பாருங்கள், சும்மா மச்சாவாக இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கல்யாணம்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்மளோட டீமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, இவங்க வந்து இங்கே இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்தாங்க. மெயினான ஒரு விஷயம் வந்து இந்த சாப்பாடு தான். ஸோ சாப்பாடெல்லாம் நம்ம டீமெண்ட் வந்து வெறுத்து கட்டிட்டு இருந்தார் நம்ம டீமெண்ட்டு. ஸோ அது மாதிரி தான் சாப்பிட விடணும். பல விதமாக பல வகையான சாப்பாடு பாது நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ நடந்ததெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சோம். ஸோ இனிமேல் நடக்க போகிறதுலாம் அவங்களை வந்து காமிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாரு. ஸோ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எங்கே போக போகிறேன்டா, அப்படியே ஷூக்கு போய் அங்கே இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சுற்றி காட்டி அதுக்கப்புறம் அப்படி நைட் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயினில் ரிட்டர்ன் போகும். ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து ஷூக்கு போகிறோம். ஷூக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பிராணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டுறோம். ஸோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்காக திகிவலையில் இருக்கிற மிருக காட்சி சாலையை நாங்கள் வந்து உள்ள நுழைஞ்சிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிருகங்கள் இருக்கும், சிங்கமெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெருசாக ஏதோ நின்றுச்சு. அது வந்து கோழியா இல்லை இல்லைன்னு தெரில. பேர் தெரிஞ்சால் சரி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி நான் எங்களுக்கும் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு அங்காள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மயில். ஸோ வெள்ளை கலரில் மயிலாம் இப்போ தான் ஏன் பார்க்குறேன். ஸோ வெள்ளை கலர்லாம் மயில் இருந்துச்சு. பார்த்துட்டு அங்கால கிளியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்துட்டு அங்காள வந்துச்சு. இதெல்லாம் வந்து டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சிங்களத்தில் போட்டுருந்துச்சு. இவனுக்கு வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஒரே அசிங்கமாச்சு பிகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி சேனல்லாம் நான் சத்தியமாக டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கேன். சத்தியமாக இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரடி தூங்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை அதை வந்து கவர் பண்ண முடியல எங்களால், தூங்கிட்டு இருந்த வேலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைகர்னு இருந்துச்சு. டைகரை தேடி அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். அம்மா என்னோட அது 3 டைகர் இருந்துச்சு கைஸ். 3மே சும்மா பல நடிகை எங்களுக்கு சும்மா ஸ்க்ரீனுக்கு முதல்லாம் வந்து போச்சு. அதெல்லாம் எங்களால் கவர் பண்ண முடியாது. பாருங்களேன், அந்த படத்தில் நடந்து போகிற மாதிரியே சும்மா ஸ்லோ மோஷன் நடந்து போயிட்டுருக்காப்புல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்த்துருப்போம். அப்புறமா குரங்கு எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னன்னு தெரில, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம்.
சத்தியமாக இருக்க பேர் எனக்கு வந்து அறவாசி தெரியாது, கொஞ்சமாக தான் எனக்கு தெரியும். அதுவும் சிங்கம் பாம் பாம் சிங்கம் படம் சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். ஸோ நம்ம டிமாண்ட் வந்து பார்த்துட்டு வந்தார். நானும் போய் சிங்கத்தை பார்த்துட்டு அங்கே வாங்கினா கொரில்லாப்பா. கொரில்லான்னு சொல்கிறத விட குரங்கு அது எனக்கு தெரிஞ்ச வரையில். அப்புறமா கழுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தான் பார்த்துருக்கீங்க, நேரில் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து ஒட்டகமெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா ஏகே அஜித் குமார்லாம் வந்திருந்தார். ஆமையை சொன்னப்பா நான். அதுமாதிரி பாம்புகள். ஸோ அந்த டிஸ்கவரில் வர மாதிரி பெரிய அனகொண்டாலாம் இருந்துச்சு. ரொம்ப கழுதை சொல்லப்போனால் நாங்கள் 2 பேர் தான் கழுதை. அந்த கழுதை நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்தோம். சும்மா தலையை பார்த்தோம், அது வந்து சும்மா சாஃப்டாக இருந்துச்சுப்பா. ஆனால் சொன்னாங்க எந்த உணவும் கொடுக்க வேணாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்ப போகிறோம். இதுக்கு பிறகு இதான் லாஸ்ட்டு. இது பிறகு சொந்த வகை கிளம்பிடுவோம். 5:30 போல தான் ட்ரெயின். அப்படியே பிடிச்சா வீட்டுக்கு போய் சேருங்களா. அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம சேனல் அந்த வீடியோ அது ஸ்டாரோட இது புது புது கண்டென்ட் அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்க்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ காய்ஸ் நம்ம வந்த ஃபுட் வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு போய் அப்படியே கொண்டுது அப்படியே காலையில் 5 மணி ட்ரெயின் ஏறுறது தான். ஆமாம் லைக் நம்ம வந்து எப்படி ஹோட்டல்லேருந்து வந்து பேசணுமோ ஸோ இப்போ அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டோம். இங்கே வந்து டிஜே பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சுல்ல, ஸோ அதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காட்டலாம்னு சொல்கிறேன். சரி வாங்க.